அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிச்ச நாளைக்கு பிறகு இந்த வீடியோவில் ஸ்டூடெண்ட்ஸை சந்திக்கிறேன். ஜெனரல் கெமிஸ்ட்ரி இன்ட்ரடக்ஷன் கிளாஸ், அதாவது அதுக்கு போக முன்னுக்க ஜெனரல் கெமிஸ்ட்ரி இன்ட்ரடக்ஷனுக்கு போக முன்னுக்க எங்களோட கெமிஸ்ட்ரி கிளாஸஸை பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு போவோம். எதுக்குன்னு சொன்னால், இப்போ நிறைய நாளைக்கு பிறகு ஸ்டார்ட் ஆகிறதால புது ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வாரீங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க. அடுத்து ஜெனரல் கெமிஸ்ட்ரி சொல்கிற நிறைய புது ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் ஆவீங்க. அப்போ அதால் ஒரு இன்ட்ரடக்ஷனை தந்துட்டு நான் ஜெனரல் கெமிஸ்ட்ரி போகிறேன். நம்மளோட கெமிஸ்ட்ரி கிளாஸஸை பொறுத்த வரையில் கோவிட் கடைசி டைமில் தான் ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணது இல்லையா. ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பத்தில் ஜூமில் தான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு ஜூமும் வீடியோ கிளாஸும் கலந்து போச்சுது. அது ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே எப்பில் இருக்குது, உங்களுக்கு தேவைன்னா அந்த செஞ்ச வீடியோக்கள் எடுத்து பார்க்கலாம். ஆல்ரெடி நிறைய பேர் அதான் பார்த்துட்டு இருக்கிறீங்க இல்லையா. எதுக்குன்னு சொன்னால், ஆரம்பத்தில் தொடர்ச்சியாக கிளாஸ் செஞ்சுட்டு கடைசியாக நான் ஒரு வருஷமும் 3-4 மாதம், ஒரு வருஷம் 4 மாதமும் கிளாஸே இல்லை. கடைசியாக ஃபெப்ரவரியில் செஞ்சது, போன வருஷம் ஃபெப்ரவரியில் செஞ்சது. அப்புறம் கிளாஸே இல்லை. எல்லாருக்கும் தெரியும், என்னோடய மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியோட ஃபைனல் இயர் அதுக்கு பிறகு ஸ்டடி லீவ், ஃபைனல் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு இப்போ தான் ரிசல்ட்ஸ் இப்போ தான் எல்லாம் காம் டவுன் ஆகி இருக்குது. இன்னும் இன்டர்ன்ஷிப் தொடங்குறதுக்கு இடையில் கெப் இருக்குது. இன்னும் ஒரு 5 months மாதிரி கெப் இருக்குது. இப்போ அதுக்குள்ள எங்களுக்கு என்ன செய்யலாம், ஃபுல்லாக கிளாஸ் செய்யலாம். அடுத்தது என்ன விஷயம்னு சொன்னால், நான் ஓர்டரில் கிளாஸ் செய்கிற நேரம் நான் ஓர்டரில் செய்யலை. அந்த டைம் ஸ்டார்ட் பண்ணுற நேரம் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் மெயினாக ஸ்டார்ட் பண்ணது ரிவிஷன். செகண்ட் இயருக்கும் ரிப்பீட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சேர்த்து. அப்போ அவங்களுக்கு எந்த பாடம் கூட முக்கியமாக இருக்குதோ, எந்த பாடத்தில் நிறைய மார்க்ஸ் எடுக்கலாமோ அந்த மாதிரி பார்த்து அந்த பாடங்களை ஃபஸ்ட்டுக்கு செஞ்சது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற பாடங்களை முன்னுக்கு செய்கிறது. இப்போ அந்த வகையில் நாங்கள் பார்க்குற நேரம் ஆர்கானிக் செஞ்சுக்கிறோம், ஃபுல்லாக ஃபிசிக்கலில் அநேகமாக செஞ்சுக்கிறோம், கிட்டத்தட்ட ஃபுல்லாக எலக்ட்ரோ மட்டும் செய்ய இருக்குது. அடுத்து இன்ஆர்கானிக்லேயும் பெரும்பாலான பாட்டை முடிச்சிட்டோம். ஒரு சின்ன பகுதிக்கு இன்ஆர்கானிக் கெல்குலேஷன் தனியாக செஞ்சோம். அதில் அடுத்தது கேஸஸ் செஞ்சோம், கெமிக்கல் கெல்குலேஷன்ஸும் முடிச்சிக்கிறோம். சரி தானே, இவ்வளோ பாடங்கள் நாங்கள் முடிச்சிக்கிறோம். இன்னும் இண்டஸ்ட்ரியல், எலக்ட்ரோ, இன்ஆர்கானிக் பி பிளாக் பகுதி, தெர்மோகெமிஸ்ட்ரி அதாவது எனர்ஜெட்டிக்ஸ், அடுத்தது யூனிட் 1-2 ஜெனரல் கெமிஸ்ட்ரி. சரி தானே, ஜெனரல் கெமிஸ்ட்ரின்னு சொல்கிறது யூனிட் 1-2 இவ்வளோ என்ன செய்ய இருக்குது. ஏற்கனவே செஞ்ச வீடியோக்குள்ளே நீங்கள் எப்போ பார்க்கலாம். அடுத்த விஷயம், இப்போ நான் கிளாஸ் செய்கிற மெத்தட் மற்ற கிளாஸஸை விட கொஞ்சம் வித்தியாசம். அதாவது எனக்கு இப்போ ஆரம்பத்தில் நான் கிளாஸ் செஞ்ச டைம் நான் 3rd year 4th year படிக்கிற நேரம் தான் கிளாஸ் செஞ்சது. அப்போ அந்த டைமில் எனக்கு ஃபுல் டைம் கிளாஸ் செய்ய கிடைக்கல. எப்படியும் படிச்சுட்டு கிளாஸ் செய்ய கோவிட் உள்ளுக்க கொஞ்சம் ஃபுல் டைம் செஞ்சேன். அதுக்கு பிறகு படிச்சுட்டு கிளாஸ் செய்கிறது எப்படியும் ஃபுல் டைம் டீச்சர்ஸ் மாதிரி செய்யலாது. என்னோடய கெரியர் வேறு, அப்படி தானே. அப்போ எனக்கு தனித்தனியே செய்யலாது. ஃபஸ்ட் இயருக்கு தனியாக, செகண்ட் இயருக்கு தனியாக, இப்போ புதுசாக ஜாயின் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனியாக, ரிப்பீட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனியாக சொல்லி போட்டு என்ன செய்யலாது. எல்லாருக்கும் தனித்தனியாக கிளாஸ் செய்கிற அளவுக்கு டைம் இல்லை. அடுத்தது தியரி கிளாஸ், பேப்பர் கிளாஸ் அப்படின்னு சொல்லி பிரித்து வேறையாக செய்கிற அளவுக்கும் டைம் இல்லை. அப்போ நாங்கள் அதுக்கு எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு சிஸ்டமை உருவாக்கணும். அது மட்டும் காரணம் இல்லை. அடுத்து ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கூட பிரயோசனமாக இருக்கும். எப்படி செஞ்சால் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கூட பிரயோசனமாக இருக்கும், கொஞ்சம் டைமுக்குள்ளே எப்படி நிறைய எஃபிஷியண்ட்டாக விஷயங்களை கொடுக்கலாம், அந்த மாதிரி பார்த்து தான் இந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ணது. அதாவது இந்த கிளாஸஸில் பார்த்தா விளங்கும். ஏற்கனவே நான் செஞ்ச பாடங்களையும் இப்படி தான் நான் தலைப்பு போட்டிப்பேன். எப்படி தலைப்பு போட்டிப்பேன், தியரி ரிவிஷன் ப்ளஸ் பேப்பர்னு போட்டிப்பேன் இல்லையா. எல்லா பாடத்துக்கும் அதே மாதிரி தான் நான் போகிறது. தியரி ரிவிஷன் ப்ளஸ் பேப்பர்னு தான் போகிறது இல்லையா. இப்போ இது தியரி கிளாஸா பேப்பர் கிளாஸா அப்படின்னு சொல்லி போட்டு நிறைய பேர் கேட்பீங்க. நான் எப்படி செய்கிறேன்னு சொன்னால், எனக்கு அப்படி டைம் இல்லாதால் எனக்கு மற்றது இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், எனக்கு தியரி கிளாஸ்ன்னு சொல்லி போட்டு தனியாக தியரியை நிறைய விளக்கப்படுத்தி அதுக்கு நிறைய டைமை வேஸ்ட் பண்ணி திரும்ப பேப்பர் கிளாஸ்ன்னு போட்டு திரும்ப அதே தியரியை திரும்ப சொல்லி கொடுத்து திரும்ப அப்படி ஒரே விஷயத்தை திரும்ப 2 விஷயமாக செஞ்சு அதுக்கும் ஃபீஸ் எடுத்து இதுக்கும் ஃபீஸ் எடுத்து அப்படி செய்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. ஒன்று ஃபீஸ் கட்டுறது சும்மா தேவையில்லாமல் 2 தடவை கட்ட போகிறீங்க. அடுத்தது நிறைய டைம் சும்மா தேவையில்லாமல் போகுது. உங்களுக்கு ஒரே விஷயத்தை திரும்ப 2 தடவை கேட்க வேண்டி வரும். நிறைய விஷயங்கள் ஓவர்லேப் ஆகும். கொஞ்சம் சின்ன வித்தியாசம் இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் ஒன்றோட ஓவர்லேப் ஆகும் இல்லையா. தியரி படிக்கிற நேரம் எப்படியும் கேள்வி செய்யாமல் போயிடாது, கேள்வி செஞ்சுட்டு தான் போகணும். அதே நேரம் பேப்பர் கிளாஸ்ன்னு சொல்கிற நேரம் யூனிட் வைஸாக பேப்பர் கிளாஸ் செஞ்சாலும் அதில் எப்படியும் தியரி ரிவைஸ் பண்ண வேண்டி தான் வரும். அப்போ ஒரே விஷயத்தை 2 தடவை செய்யறதுக்கு டைமும் இல்லை, உங்களுக்கு டைமும் இல்லை. எல்லா வகையான ரிசோர்ஸும் வேஸ்ட்டாக போகிற இல்லையா அந்த இடத்துல. அப்போ அதால் தான் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், தியரி ரிவிஷன் ப்ளஸ் பேப்பர்னு செய்கிறது. இப்போ அதே கான்செப்டில் தான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், யூனிட் 1-2 வீடியோவும் செய்ய போகிறேன். சரி தானே. அப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பீங்க, இதில் தியரி இருக்குதா, பேப்பர் இருக்குதா, பாஸ் பேப்பர் இருக்குதா, மாடல் பேப்பர் இருக்குதா, என்ன செஞ்சுக்கிறீங்க அப்படி இப்படின்னு கேட்பீங்க.
அப்போ நம்ம அந்த தியரி ரிவிஷன் ப்ளஸ் பேப்பர் கிளாஸ்ன்னு சொல்கிறது கன்செப்ட்டை நான் இதில் சொல்லிட்டு போகிறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புதுசாக ஜாயின் ஜென்ரல் ஃபஸ்ட்டு எடுக்கிறதுக்கு சான்ஸ் இது அதில் ஜெனரல் கெமிஸ்ட்ரியோட சேர்த்து இதை கதைக்கிறது பொருத்தமாக நினைக்கிறேன். அதாவது தியரி ரிவிஷன் ப்ளஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லி நான் செய்கிறது என்னென்னு சொன்னால், தியரியே நான் ஃபுல்லாக செய்வேன். தியரி ஃபுல்லாக வரும், சரிதானே? ஃபுல் தியரி அதில் உங்களுக்கு வரும், ஃபுல் தியரி வரும். ஆனால் என்ன வித்தியாசம்னு சொன்னால், நீங்கள் ஃபிசிக்கலாக பேய்த்து படிக்கிற கிளாஸஸில் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஸ்பீடாக வரும், சரிதானே? கொஞ்சம் ஸ்பீடாக போவேன். தியரிக்கு மிச்சம் மெனக்கட்டுற இல்லை, நிறைய டைம் எடுக்கிற இல்லை. ஆனால் தியரி எல்லாம் கொண்டு தான் போகிறது. தியரி அந்த சரியான ஆர்டர் படி தான் ஃபுல்லாக போகும், சரிதானே? முழு அழகுமே முடியும். இப்போ பேப்பர் கிளாஸ்னு சொல்கிற நேரமும் இப்போ அதில் வித்தியாசம் இருக்குது. இப்போ சில இடத்துல வந்து இப்போ கேள்வியை மட்டும் செய்கிறது, அதில் ஃபுல் யூனிட்டும் கவர் ஆகும்னு சொல்லி போட்டு சொல்லலாம். சில நேரத்தில் மிக்ஸாக கேள்வி செய்கிறது, சில இடத்துல யூனிட் வைஸாக கேள்வி செய்கிறது. அப்போ என்ன செய்கிறதுன்னு சொன்னால், அதாவது மிஸ் ஆக சான்ஸ் இருக்குது, சில விஷயங்கள் மிஸ் ஆக சான்ஸ் இருக்குது. அப்போ அதால் வந்து என்ன செய்யுது, தியரியும் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிடுறது, சரிதான்? நம்ம ரெண்டையும் கம்பைன் பண்ணி தானே ஒன்றா செய்கிறோம். அப்போ தியரியும் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணி, ஆனால் எப்படி போகும், கொஞ்சம் ஸ்பீடாக போகும், சரிதானே? இப்போ முக்கியமான விஷயங்களுக்கு கூட முக்கியத்துவம் கொடுப்பேன், சரிதானே? இப்போ பெருசாக கேள்வியில் வராத விஷயங்கள், இல்லாட்டி சும்மா நிறைய விஷயம் கூட, ஆனால் அதில் அதாவது அளவு பெருசி, ஆனால் அது உள்ளுக்குள்ளே விளங்கி கொள்றதுக்கான விஷயங்கள் குறவு அப்படின்னு சொன்னால், அந்த விஷயங்களை நான் ஸ்பீடாக சொல்லிட்டு போய்த்திடும். இப்போ உங்களுக்கே வாசித்து விளங்கக்கூடிய விஷயங்கள் சிலது இருக்கும், உண்மையாக டீச்சர் சொல்லி தான் தந்து விளங்க முடியாத விஷயங்கள். இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் என்ன செய்யும், அது குயிக்காக இதை நோட்ஸில் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு போய்த்திடும். அடுத்த நோட்ஸ் தருவேன், சரிதானே? அடுத்த நோட்ஸ் ஃபுல்லாக தருவேன் உங்களுக்கு. இதில் நோட்ஸ் ஃபுல்லாக தரதால் உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்பீடாக போகிற விஷயங்களும் என்ன செய்யலாம், நோட்ஸை செல்ஃபாக படித்து விளங்கி கொள்ளலாம். உங்களை செல்ஃப் ஸ்டடி செய்ய வைக்கிறதும் என்ன இந்த கிளாஸில் ஒரு மெயினான நோக்கம், சரிதானே? செல்ஃப் ஸ்டடி செய்ய வைக்கிறதும் உங்களோட மெயினான நோக்கம். அதாவது என்னோட கிளாஸுக்கு வந்தால் உங்களுக்கு இந்த மார்க்ஸ் எடுக்கலாம், ஏ எடுக்கலாம், 90 மார்க்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்ல இயலாது, சரிதானே? அதாவது யார் கிளாஸுக்கு, எந்த ஒரு டீச்சர் கிளாஸுக்கு போனாலும் நீங்கள் அப்படி எடுக்கலாம் அப்படி யாராலையும் சொல்ல இயலாது. அதை நிறைய பேர் சொல்கிறது. அதாவது எப்படி சொல்கிறது சரின்னு சொன்னால், நீங்கள் ஒரு டீச்சர்கிட்ட ஒரு ஹெல்ப்பை எடுத்து டீச்சர் படித்து தரேன்னு சொல்கிறது ஒரு ஹெல்ப் இல்லையா, அது ஒரு ஹெல்ப் தான். அது வந்து டிரெக்டாக உங்களுக்கு மார்க்ஸாக கன்வெர்ட் ஆக போகிறது இல்லை எக்ஸாமில். அப்போ டீச்சிங் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் என்ன செய்யணும், டீச்சிங்னு சொல்கிறத என்ன செய்யணும், நாங்கள் செய்வோம் இல்லையா? அதை நீங்கள் என்ன செய்யணும், செல்ஃப் ஸ்டடி செய்யணும். அதுதான் என்ன செய்யும், உங்களுக்கு எக்ஸாமில் மார்க்ஸை கொண்டு வரும், அப்படி தானே? எக்ஸாமில் மார்க்ஸை கொண்டு வரும். நிறைய பேர் என்ன நினைக்கிறேன்னு சொன்னால், சில இடத்துல பிழையாக வழிகாட்டப்படுறதும் இருக்குது, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி நினைக்கிறதும் இருக்குது. இந்த டீச்சர்கிட்ட படித்தா எங்களுக்கு எக்ஸாமில் மார்க்ஸ் வரும், இப்படி படித்தா எங்களுக்கு எந்த மாதிரி கிளாஸஸுக்கு போனால் எங்களுக்கு எக்ஸாமில் மார்க்ஸ் வரும் அப்படின்னு நினைக்கிறது. அது பிள்ளையான கன்செப்ட், அப்படி இல்லை. அதாவது கிளாஸுக்கு மட்டும் போய்த்து ஸ்கூலில் மட்டும் படிச்சு ஏதோ ஒரு இல்லை, கிளாஸுன்னு மட்டும் சொல்லலை, ஸ்கூல்லையும் சேர்த்து தான் கேட்குறேன், ஏதோ ஒரு இடத்துல படித்து தர விஷயம், சரிதானே? அதுலேருந்து எக்ஸாம் மார்க்ஸ் கொஞ்சம் எடுக்கலாம். மேபி கிளாஸுக்கு மட்டும்தான் போகிறீங்க, செல்ஃபாக படிக்கிறது இல்லைனா மேபி ஒரு எஸ் எடுக்கலாம், சரிதானே? ஆனால் ஏபிஎல்லாம் எடுக்கலாது, சரிதானே? அப்போ நீங்கள் என்ன செஞ்சால் நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம், செல்ஃப் ஸ்டடி செஞ்சால் தான் நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம். அப்போ உங்களோட செல்ஃப் ஸ்டடியை ப்ரொமோட் பண்ணுறது தான் என்னோடய கிளாஸில் நோக்கம். என்னோடய கிளாஸில் எந்த ஒரு எஸ்பெக்ட் எடுத்தீங்கன்னு சொன்னாலும் அதில் உங்களோட செல்ஃப் ஸ்டடியை ப்ரொமோட் பண்ணுற விஷயங்கள் நிறைய இருக்கும், சரிதானே? எல்லாத்தையுமே அப்படியே ஸ்பூன் ஃபீடிங் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்காது. அப்போ அதுவும் ஒரு காரணம். நான் தியரியை வந்து நிறைய நேரம் மெனக்கட்டு உங்களோட தலைக்கீழ இறங்கி அதை உங்களுக்கு பதிய வைக்கிற மாதிரி போகாது, சரிதானே? தியரியை நீங்கள் எப்படி விளங்கி எடுக்கணும்னு சொன்னால், தியரி விளங்குறதுக்கான சரியான வழி வந்து கேள்வி மூலமாக தான் தியரியை விளங்கணும். அது நான் கைடன்ஸ் செஷன் அப்படி இப்படின்னு செய்கிற நேரம் அதை பற்றி நிறைய கதைச்சிக்கிறேன். மற்ற யூனிட்ஸ்லேயும் வீடியோ செய்கிற நேரம் இடையில நிறைய கதைச்சிக்கிறேன் அந்த விஷயங்கள். அப்போ அதெல்லாம் நான் திரும்ப அங்கே கதைக்க இல்லை. அதால் செல்ஃப் ஸ்டடியை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி தான் இந்த கிளாஸ் நடக்கும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், சும்மா வீடியோவை பார்த்தா மட்டும் போதாது, அதை நீங்கள் வச்சு வீடியோ கொஞ்சம் நேரம் தான் இருக்கும், சரிதானே? ஏண்டளவு நான் டைமை குறைச்சி தான் செய்வேன். அடுத்த எல்லா கேள்வியும் விளக்கப்படுத்திட்டு போகிறதும் இல்லை. இப்போ கேள்வி தர நேரம் அதில் வித்தியாசமான ஐடியாக்கள் விளக்கப்படுத்துவேன், ரீசெண்டாக வந்த கேள்வியில் கூட விளக்கப்படுத்துவேன். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, நீங்கள் வந்து தர எல்லா கேள்வியும் செய்யணும், சரிதானே? நான் வந்து எல்லா கேள்வியும் தருவேன். ஓல்ட் கொஷின்ஸ், அதாவது ஓல்ட் கொஷின்ஸ்னு சொல்கிற நேரத்திலாம் அன்றைக்கில் எல்லா பாஸ் பேப்பரும் வரும். கிட்டத்தட்ட இது வரைக்கும் அந்த பாஸ் பேப்பர் ஆரம்பத்தில் ஏலவெல்ல புது மெத்தட் ஸ்டார்ட் பண்ணதில்லை 1979, அதுலேருந்து இப்போ வரைக்கும் உள்ள எல்லா பாஸ் பேப்பரையும் கன்சிடர் பண்ணுறது. அதில் அவுட் ஆஃப் சிலபஸ் கேள்விகள் இருக்கும், அதை நாங்கள் தரமாட்டோம், அது வந்து இல்லாமல் போய்த்துட்டோம். அது இல்லாமல் சிலபஸுக்கு உட்பட்ட வகையில் எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி அதில் ரீசெண்டாக வாரதுக்கு கூட முக்கியத்துவம் கொடுத்து பின்னுக்கு உள்ளதில் தேவையானதை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து நான் உங்களுக்கு கிளாஸாக செய்வேன், சரிதானே? எல்லா கேள்வியுமே நான் என்ன செய்வேன், எழுதி தருவேன், சப் யூனிட் வைஸாக பிரிச்சு, சரிதானே? சப் யூனிட் வைஸாக பிரித்து தான் எல்லாம் போகும். இது எல்லாமே சப் யூனிட் வைஸாக பிரித்து தான் போகும், சரிதானே? தியரியாக இருந்தாலும் சரி, நோட்ஸாக இருந்தாலும் சரி, கேள்வியாக இருந்தாலும் சரி, எல்லாமே சப் யூனிட் வைஸாக பிரித்து தான் போகும்.
மற்ற பாடங்கள் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் எப்படி நான் படிப்பிக்கிறேன்னு சொல்லி. புது ஸ்டூடெண்ட்ஸுக்காக நான் இதை சொல்கிறேன். அதாவது யூனிட் 1 2ல் உள்ள சப் யூனிட் வைஸாக பிரித்து நடக்கும். அது எப்படி என்னென்ன சப் யூனிட்டை பிரிப்புன்னு சொல்லி இந்த வீடியோட பின்பகுதியில் வருவோம். சரி தானே? பாஸ் பேப்பர் எல்லாம் தருவேன். அதில் செலக்ட் பண்ணி தேவையானதை விளக்கப்படுத்துவேன். எல்லாத்தையுமே விளக்கப்படுத்துறதுக்கு டைம் இருக்காது. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், எல்லா கேள்வியும் சொந்தமாக செஞ்சு பார்க்கணும். இதுதான் முக்கியமான இடம். சரி தானே? நீங்கள் எல்லா கேள்வியும் என்ன செய்யணும், செல்ஃபாக செஞ்சு பார்க்கணும். நீங்கள் வீட்டில் இருந்து செல்ஃபாக செஞ்சு பார்க்கணும். நிறைய பேர் ஏ லெவலில் பிழை விடுறதுக்கு மார்க்ஸ் குறையிறதுக்கு காரணம் நீங்கள் செல்ஃப் ஸ்டடிக்கு நிறைய டைம் கொடுக்குறதில்ல. அதாவது வீட்டில் இருந்து இல்லாட்டி ஹாஸ்டலில் இருந்து ஏதோ நீங்கள் படிக்கிற இடத்துல இருந்து கிளாஸில் இருந்தோ ஸ்கூலில் இருந்தோ இல்லை மேபி, அதாவது நீங்கள் தனியே இருந்து நீங்கள் கேள்விகளை நிறைய செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு என்ன வரும்னு சொன்னால் மார்க்ஸாக மாறும். சரிதானே? செல்ஃபாக கேள்வி செய்கிறது தான் உங்களுக்கு மார்க்ஸ். சரிதானே? செல்ஃபாக நீங்கள் எவ்வளோக்கு கேள்விகளை செய்கிறீங்களோ அந்தளவுக்கு என்ன வரும் உங்களுக்கு மார்க்ஸ் வரும். சரிதானே? செல்ஃப் ஸ்டடின்னு சொல்லி போட்டு நோட்ஸை திரும்ப வாசிக்கிறது இல்லை, செல்ஃபாக நீங்கள் கேள்வி செய்கிறது. சரிதானே? இப்போ இதுதான் என்ன நினைக்கல மெயின். சரிதானே? இதுதான் நீங்கள் நினைக்கிற மெயினான விஷயம். இதுக்கு ஹெல்ப்புக்காக தான் என்ன வருது உங்களுக்கு நோட்ஸும் தியரி ரிவிஷன் விளக்கமும் வருது. அப்போ இது ரெண்டும் என்ன இதுக்கு ஹெல்ப்புக்காக. சரிதானே? இதுதானே என்ன ஆக மெயின். இதை முதலாவது விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. மற்ற கிளாஸில் சம்டைம்ஸ் நீங்கள் சரியாக விளங்காமல் படிச்சுப்பீங்க, ஸ்கூலில் சரியாக விளங்காமல் படிச்சுப்பீங்க. அதாவது டீச்சர் விளக்கப்படுத்துறது கேட்டுட்டு இருந்தால் அந்த நோட்ஸை திரும்ப படித்தால் எக்ஸாமுக்கு மார்க்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிப்பீங்க. அது பிள்ளை. நீங்கள் கேள்விகளை சுயமாக ப்ராக்டிஸ் பண்ணினால் மட்டும்தான் எக்ஸாமில் மார்க்ஸ் எடுக்கலாம். சரி தானே? எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா கேள்விகளை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸாமில் மார்க்ஸ் வரும். என்னோடய கிளாஸை பொறுத்தவரையும் நான் எதிர்பார்க்குறது நான் தார நோட்ஸை நீங்கள் படிக்கிறீங்களோ இல்லையோ, இந்த தியரி விளக்கத்தை பார்க்குறீங்களோ இல்லையோ, ஆனால் கட்டாயமாக நான் தார எல்லா கேள்வியுமே நீங்கள் சொந்தமாக திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணணும். சரி தானே? இதுக்கு ஹெல்ப்புக்காக தானேன்னா உங்களுக்கு இதுவும் தாரது. சரி தானே? தியரி விளக்கப்படுத்துகிறதா இருந்தாலும் சரி, நோட்ஸ் தாரதாக இருந்தாலும் சரி, எதுக்காக தாரோம், நீங்கள் கேள்வியை செய்கிறதுக்காக வேண்டி, ட்ரை பண்ணுறதுக்காக வேண்டி, அதை சரியாக செய்கிற அளவுக்கு நீங்கள் வாரதுக்காக வேண்டி தான் தாரது. சரி தானே? அப்போ இது ரெண்டையும் நீங்கள் ஹெல்ப்பாக வச்சு என்ன செய்யணும், இதை தான் மெயினாக செய்யணும். இதோட எக்ஸ்ப்ளனேஷன் தானே என்னன்னு சொன்னால் மெயினாக நடக்கும். சரி தானே? இதுக்கு தான் நான் கூட டைம் எடுத்துப்பேன். எக்ஸ்ப்ளனேஷனுக்காக தான் நான் என்ன செய்வேன், கூட டைமை கொடுப்பேன். சரி தானே? பாஸ் பேப்பர் எல்லாம் போகும். அதோட தேவையான இடங்களில் என்ன மாடல் டியூட்ஸும் நடக்கும். சரி தானே? இப்போ சில இடங்களில் இப்போ சில பேசிக்கான விஷயங்கள் இருக்குது, சில பேசிக்கான விஷயங்கள் அதில் கேள்வி நேரடியாக வராது. ஆனால் வேறு விஷயங்கள் செய்கிறதுக்கு கேள்விகள் செய்கிறதுக்கு அதில் தேவைப்படும். அந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன செய்யப்போது, அந்த கெமிக்கல் கேல்குலேஷன் இல்லைனா அந்த மாதிரி டியூட் தந்துக்கிறேன் இல்லையா, சின்ன பேசிக்கான விஷயங்களுக்கு நானாகவே கேள்வி தருவேன். இப்போ பிஹெச்சில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் டியூட்ஸ் மாதிரி தந்து அந்த கேள்வியில் செஞ்சு பழகிட்டு அங்கே இருந்து பாஸ் பேப்பர் கேள்விகளுக்கு போகிற மாதிரியும் வரும். மாடல் குவெஷன் டியூட்டாக வரும். சரிதானே? அடுத்தது எக்ஸாம்ஸும் நடக்கும், மாடல் எக்ஸாம்ஸும் நடக்கும் யூனிட் வைஸாக தான். சரிதானே? நான் மிக்ஸ் பண்ண மாடல் எக்ஸாம்ஸ் இன்னும் செய்கிற பிளானும் இருக்குது. டைம் கிடச்சி நான் அதுவும் செய்வேன். ரிப்பீட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் மெயினாக செய்கிற ஐடியா இருக்குது. செகண்ட் இயர் ஜாயின் ஆகலாம், அதாவது இன்னும் அது செய்யலை, அது சரி நான் பார்ப்பேன். அதை விடுமே மாடல் எக்ஸாம்ஸும் நடக்கும். சின்ன பாடமாக இருந்தால் ஒரு எக்ஸாம், பெரிய பாடமாக இருந்தால் 2 எக்ஸாம் அப்படின்னு வச்சுட்டு போய்த்தீங்க. ஆர்கானிக்கில் 2 எக்ஸாம் நடந்துக்கிட்டு, ஃபிசிக்கலில் ஒவ்வொரு பாட்டுக்கும் தனித்தனியாக எக்ஸாம் நடந்துக்கிது. கெமிக்கல் கெல்குலேஷனில் வச்சேன், நான் மறந்துட்டு இல்லைன்னு நினைக்கிறேன். இன்ஆர்கானிக்லேயும் கடைசியாக செஞ்சதால் அதில் வைக்க கிடைக்கல. கேசஸில் எக்ஸாம் செஞ்சேன், 2 எக்ஸாம் செஞ்சேன்னு நினைக்கிறேன். ஆன்லைன் மாடல் எக்ஸாம்ஸை ஆரம்பத்தில் ஜூமில் கிளாஸ் செய்கிற நேரம் டிரெக்டாகவே குறிப்பிட்ட டைமுக்குள்ளே செய்யணும் அப்படின்னு சொல்லி போட்டு நடத்துனது. பிறகு அப்படி வீடியோஸுக்கு நிறைய பேர் மாறினதால அதை நீங்களே சொந்தமாக செஞ்சு பார்க்குற மெத்தடில் தான் வரும். சரிதானே? அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, இந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு மெயின். சரிதானே? அதுலேயும் பாஸ் பேப்பர் தானே ஆக முக்கியமானது. பாஸ் பேப்பர் கேள்விகளை திரும்ப செய்யணும், தர எல்லா கேள்விகளையுமே செய்யணும். இதில் வர டவுட், அதாவது எல்லாத்தையுமே நான் விளக்கப்படுத்தவும் மாட்டேன். நான் விளக்கப்படுத்தினது எல்லாமே உங்களுக்கு 100% விளங்கி இருக்கும்னு சொல்லலை. அதை அதில் டவுட்ஸ் வரும் நிறைய. அதாவது தியரி விளக்கப்படுத்துகிற டவுட்ஸ் வரும். அந்த டவுட் அவ்வளோ பெரிய முக்கியம் இல்லை. கேள்வி செய்கிற நேரம் வர டவுட்டுகள் தான் ஆக முக்கியமானது. சரிதானே? இந்த டவுட்டை நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் என்கிட்ட வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் என்ன செய்யலாம், கேட்கலாம். சரிதானே? கேட்டு கிளியர் பண்ணணும். இதுவும் நான் முக்கியமாக எதிர்பார்க்குற ஒரு விஷயம், டவுட் கிளியரன்ஸ்.
ஆரம்பத்தில் எனக்கு டைம் இருக்கிற நேரம் தேர்ட் இயர் ஃபோர்த் இயரில் ஃபுல்லாக நிறைய ஹெல்ப் பண்ணேன். அதுக்கு பிறகு வந்து ஃபைனல் இயரில் எனக்கு பெருசாக அதில் இன்வால்வ் ஆக கிடைக்கல. ஏழுண்டா அனுப்புறது, டைம் கிடைக்கிற நேரம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து அனுப்புறது நிறைய பேருக்கு மிஸ் ஆகியும் இருக்கும். சில பேருக்கு பெரிய விஷயங்கள் கேட்பீங்க, சம்டைம்ஸ் புறவு சொல்லித்தரேன்னு வச்சு அப்படி விடுபட்டதும் இருக்குது. ஆனால் வந்து இப்போ இனி டைம் ஃப்ரீயாக இருக்கிறதால ஃபுல்லாக கிளாஸில் இன்வால்வ் ஆகிருக்கிறதால அந்த டைமை நீங்கள் நல்லா பயன்படுத்தி கொள்ளுங்கள். சரி, எனக்கு நல்ல டைம் இருக்கிற டைமில் அந்த டைமை நீங்கள் நல்லா பயன்படுத்தி கொள்ளுங்கள். அந்த டவுட்டுகளை வந்து நீங்கள் கேட்கலாம். நான் விளக்கப்படுத்தாத கேள்வியில் ஒரு டவுட் ஆகிருக்கலாம், நான் விளக்கப்படுத்தி உங்களுக்கு அதில் வர டவுட்டுகளாக இருக்கலாம். எல்லா கேள்விகளையுமே எல்லா டவுட்டுகளையுமே நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கேட்டு கிளியர் பண்ணி கொள்ளணும். சரிதானே? அப்போ இது ரெண்டும் தான் முக்கியமானது. கேள்வி செய்கிறது, அதில் வர டவுட்டை கிளியர் பண்ணுறது. நீங்கள் கேட்டு டவுட்டை கிளியர் பண்ணுற நேரம் தானேன்னா உங்களுக்கு அது பாடம் நல்லா விளங்கும். சரிதானே? அடுத்தது டவுட் கேட்குற நேரம் வளமையாக இது நான் வாய்ஸ் நோட்டில் எல்லாம் போடுறது. ஜெனரல் கெமிஸ்ட்ரி ஆகிறதால இது எந்த இடத்துல சொல்லிட்டு போகிறது நல்லன்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் டவுட் கேட்குற நேரம் வந்து அது ஒரு மெத்தடில் கேட்கணும். அதாவது ஸ்பெசிஃபிக்காக கேட்கணும். அதாவது என்ன பிரச்சனைன்னு சொல்லி தெளிவாக நீங்கள் விளக்கப்படுத்தணும். ஸ்பெசிஃபிக்காக கேட்கணும் டவுட்டை. சும்மா என்ன செய்கிறது, அது பொதுவாக சும்மா பத்துக்கு அடிக்கிற மாதிரி கேட்குறே இல்லை. அதாவது சில பேர் என்ன செய்கிறேன்னு சொன்னால் கேள்வி அப்படி அனுப்புறது, கேள்வியை அப்படி ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பி இதை விளக்கப்படுத்துங்கன்னு சொல்கிறது. சம்டைம்ஸ் அந்த கேள்வி நான் ஏற்கனவே கிளாஸில் விளக்கப்படுத்தின கேள்வியாகவும் இருக்கும். இல்லாட்டி சம்டைம்ஸ் அதே மாடலில் உள்ள கேள்விகள் எப்படியும் விளக்கப்படுத்தும். எல்லா ஐடியாவையும் கவர் பண்ணுற மாதிரி தான் எக்ஸ்ப்ளனேஷன் போகும். எல்லா ஐடியாவும் கவர் ஆகும். எல்லா ஐடியாவும் கவர் ஆகிற மாதிரி தான் கேள்விகள் செலக்ட் பண்ணி தந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரி தானே? அதுவும் ரீசெண்டாக உள்ள கேள்விகளாக இருந்தால் ஒரே ஐடியா ரிப்பீட் ஆகிற மாதிரி இருந்தாலும் நான் விளக்கப்படுத்துவேன். சின்ன சின்ன வித்தியாசங்கள் எல்லாமே விளக்கப்படுத்திட்டு தான் போகிறது. ஒரு சின்ன பகுதியும் மிஸ் ஆகிற இல்லை. ஃபுல் யூனிட்லேயுமே ஒவ்வொரு மைனர் விஷயங்களையும் விளக்கப்படுத்திட்டு தான் போகிறது. அப்போ அதில் நீங்கள் டவுட் கேட்குற நேரத்தில் வந்து ஸ்பெசிஃபிக்காக கேட்கணும். அதாவது அந்த கேள்வியில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி சரியாக நீங்கள் விளக்கப்படுத்தணும். அதாவது நீங்கள் வாய்ஸ் நோட் போட்டோ இல்லாட்டி மெசேஜ்லையோ, வாய்ஸ் நோட் போகிறது நல்லம், வாய்ஸ் நோட்டில் கஷ்டம் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் மெசேஜில் டைப் பண்ணி அனுப்பலாம். அதாவது ஸ்பெசிஃபிக்காக டவுட் கேட்கணும். எப்படி ஸ்பெசிஃபிக்காக கேட்குறது, உங்களுக்கு அந்த கேள்வியில் என்ன பிரச்சனை, அதாவது அந்த கேள்வியில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் அனுப்பணும். அதாவது ஒரு கேள்வியிலேயே 100 பேருக்கு 100 விதமாக டவுட் வரலாம் இல்லையா? இப்போது ஆக பேசிக் லெவலில் டவுட் உள்ள ஆளையும் பாரு. இப்போ சில பேருக்கு வந்து என்ன சொல்கிறது, இந்த கேள்வி சிலபஸில் இருக்குதா இல்லையா, எந்த பாடத்தில் இருக்குதுன்னு கூட தெரியாமல் அதை பற்றின எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் ஸ்டூடெண்ட்டும் இருப்பார். அப்போ அவர் கேள்வி கேட்குற நேரம் எப்படி கேட்பார், அந்த கேள்வி அனுப்பி இப்படி ஒன்று படித்த மாதிரி நினைவில்லையே, இது எந்த பாடத்தில் உள்ளது சார், இல்லாட்டி இது சிலபஸில் ஈக்கிறா இல்லையா அப்படின்னு கேட்டால் வந்து நான் என்ன சொல்லுவேன், அதுக்கேற்ற மாதிரி நான் அவரை கைட் பண்ணுவேன். இல்லையா, இந்த பாடத்தில் இந்த இடத்துல உள்ளது, நீங்கள் இந்த தியரியை படிச்சுட்டு இந்த கேள்வியை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி போட்டு அவரை கைட் பண்ணுறது வித்தியாசமாக இருக்கும். இது இல்லாமல் எத்தனையோ வகையாக டவுட் வரலாம் இல்லையா. இன்னொரு ஆளுக்கு அதே கேள்வியில் எப்படி டவுட் வரலாம், நல்லா படிச்சுட்டாரு, தடவாக எல்லாம் தெரியும், ஒரு சின்ன விஷயத்தில் டவுட் வரலாம். அதுக்குள்ள ஐடியா, அது கேள்வி எப்படி செய்கிறது, அதுக்கு விட எடுக்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கும் அவருக்கு. ஆனால் வந்து அதில் ஒரு சின்ன ஒரு டவுட் ஒன்று இருக்கும். அதாவது இப்போ 2 கேள்விக்கு இடையிலான விடையில் உள்ள வித்தியாசம். இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னுக்கு வந்த கேள்விக்கும் இப்போ வந்த கேள்விக்கும் இதில் இப்படி செஞ்சுக்குது, ஆனால் இதில் இப்படி செஞ்சுக்குது, அதில் என்ன வித்தியாசம், ரிசோர்ஸ் புக்கில் இப்படி இருக்குது, பாஸ் பேப்பர் படி இப்படி வருது, இது 2 3 வேறையா. இப்போ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான டவுட் வரலாம். இது வந்து 2 எக்ஸ்ட்ரீமாக நான் கதைக்கிறேன். லோ லெவலையும் ஹை லெவலையும் கதைக்கிறேன். இது இல்லாமல் இடையில் எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம். உங்களுக்கு சம்டைம்ஸ் 5 விடையில் இப்போ வசன கேள்வியில் இருந்தால் அதில் 4 விளங்கும். இப்போ கூற்று கேள்வியில் இப்போ 3 கூற்று உங்களுக்கு தெரிஞ்சிக்கும், 4வது கூற்று மட்டும் தெரியாதுன்னு சொன்னால் நீங்கள் அப்படி கேட்கணும் இல்லையா. இந்த கேள்வியில் எனக்கு 3 கூற்று தெரியும், இந்த இப்படி தான் ஐடியா, 4வது கூற்று இப்படி இந்த தியரி எனக்கு தெரியும், அதாவது தியரி தெரிஞ்சால் தியரியை சொல்லி போட்டு நீங்கள் கேள்வி கேளுங்க. இந்த கேள்வியில் இது தெரியும், இந்த விஷயம் மட்டும் எனக்கு விளங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி போட்டு தெளிவாக கேட்டிங்கன்னு சொன்னால் எனக்கும் சொல்லித்தரதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும், உங்களுக்கும் என்ன தேவையான விஷயம் கிடைக்கும். அப்படி தானே? டைமும் 2 பேருக்கும் மிச்சம், உங்களுக்கும் டைம் மிச்சம், எனக்கும் டைம் மிச்சம். அப்படி இல்லாமல் மொத்த கேள்வியுமே நான் ஃபுல்லாக விளக்கப்படுத்த போகிறேன்னு சொன்னால் எனக்கு டைம் இல்லை, ஒன்று உங்களுக்கும் டைம் வேஸ்ட், எனக்கும் டைம் வேஸ்ட். அடுத்து உங்களுக்கு தேவையான விஷயம் கிடைச்சிதான்னு சொல்கிறது தான் கணக்கில் ஷுவர் இல்லை. சரியா? இப்போ சிலபஸில் இருக்குதா எந்த பாடத்தில் இருக்குதுன்னே தெரியாத ஒரு ஆளுக்கு ஆக நுணுக்கமான விஷயங்களை விளக்கப்படுத்தி வேலையும் இல்லை. ஆக நுணுக்கமான ஒரு டவுட் தேவைப்படுற ஒரு ஆளுக்கு தியரியை விளக்கப்படுத்தி வேலையும் இல்லை இல்லையா. அந்த டவுட் வர்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் டவுட் சொல்லி தரலாம். அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி கேட்கணும், என்ன பிரச்சனைன்னு சொல்லி போட்டு ஸ்பெசிஃபிக்காக கேட்டால் தானே என்ன செய்யலாம், அந்த டவுட் கேட்குறதுலையும் கிளியர் பண்ணுறதும் ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். சரி தானே? அந்த விஷயத்தை கவனிச்சு கொள்ளுங்கள். நீங்கள்
டவுட்டுகளை கேட்குற நேரத்தில். இதுதான் கிளாஸ் ஸ்ட்ரக்சர், சரிதானே? இதுதான் எங்களோட கிளாஸ்ட ஸ்ட்ரக்சர். இப்போ இது வந்து யாருக்கு ஜாயின் ஆகலாம், யாருக்கு ஜாயின் ஆகலாம்? அதாவது நிறைய பேர் கேட்குறது இது வந்து எங்களுக்கு படித்தா விளங்குமா சார் அப்படின்னு கேட்குறது. அதாவது இப்போ நான் பொதுவாக ரிவிஷன் ப்ளஸ் பேப்பர்னு சொல்லி தானே போடுறது, அப்போ ஸ்பீடாக போகணும்னு சொல்கிறது. அப்போ வந்து சில பேர் கேட்பீங்க வந்து நாங்கள் என்ன ஸ்கூல்லையோ கிளாஸ்லையோ வேறு இடங்கள்ல இந்த பாடத்தை இன்னுமே படிக்க இல்லை, இப்போ எங்களுக்கு வந்து இந்த பாடத்தை நாங்கள் எடுத்து படித்தா விளங்குமா அப்படின்னு கேட்பீங்க. அதாவது இப்படி தான் விளங்குறது கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும், ஆனால் அடியோடு உங்களுக்கு செய்ய இயலாது அப்படின்னு சொல்லி போட்டு இல்லை. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ நீங்கள் ஜெனரல் கெமிஸ்ட்ரி எடுப்போமே, இப்போ ஜெனரல் கெமிஸ்ட்ரி எடுத்தால் நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஃபிசிக்கலாக நீங்கள் டிரெக்டாக கிளாஸில் போய் இது படிக்கிற நேரம் கிட்டத்தட்ட எவ்வளோ காலம் படிப்பீங்க? உங்களோட சீனியர்ஸ்ட்டை கேட்டு பாருங்கள். புதுசாக வந்து ஜாயின் ஆகிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 25 பேஜ், இப்போ வந்து 25 பேஜ்னா அப்போ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க அவ்வளோ முடிச்சுட்டு. இப்போ கேட்டு பாருங்கள், போன 24 பேஜ் கேட்டு பாருங்கள் எவ்வளோ காலம் ஜெனரல் கெமிஸ்ட்ரி, அதாவது யூனிட் 1 to எவ்வளோ காலம் நீங்கள் கிளாஸில் படிச்சிங்க கேட்டால் மிச்சம் காலமாக படிச்சுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷம், கிட்டத்தட்ட 10 மாதம், எவரேஜாக நார்மலாக 10 மாதம் அப்படி அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட என்ன செய்கிறதுன்னு சொன்னால் ஜெனரல் கெமிஸ்ட்ரி நீங்கள் கிளாஸஸில் படிப்பீங்க. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்ல போனால் நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாள், அப்போ ஆரம்பத்திலேயே ஸ்பீடாக போனால் வந்து உங்களுக்கு பயந்துடுவீங்க, கஷ்டமாக இருக்கும். அடுத்தது கிளாஸ் அப்படின்னு வர நேரம் வந்து உங்களுக்கு விளங்குற மாதிரி இருக்கணும் இல்லையா? உங்களுக்கு விளங்காத மாதிரி யாராவது ஸ்பீடாக போகிறாரு விளங்கலைன்னு சொன்னால் நீங்கள் டக்குன்னு அந்த கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸுக்கு போக பார்ப்பீங்க. அப்போ அதால் வந்து அப்படி நிறைய பேர் ஸ்பீடாக செய்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க, ஏண்டளவு இழுத்து தான் செய்கிறது. அடுத்தது வந்து உங்களுக்கு முன்னுக்கு 2 பேஜ் இருக்கும், ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்னு சொல்லி போட்டு 2 பேஜ் இருக்கிறதால இப்போ அந்த டீச்சரை பொறுத்த வரையில் வந்து அவங்களுக்கு படித்து கொடுக்குறது தான் முக்கியமாக இருக்கும். நீங்கள் வந்து கடைசி தான் உங்களோட ப்ரையாரிட்டியில் பின்னுக்கு தான் இருப்பீங்க. அப்போ அங்கே கூட கஷ்டப்படுறதால இதை சும்மா ஒரு சைட் வாக்கில் ஒரு இழுத்துட்டு போகிற மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனும் இருக்கும். உங்களை கவனிக்கிறதுக்கான டைமும் குறைவாக தானே இருக்கும், நீங்கள் உங்களுக்கு கிளாஸ் வைக்கிற டைமும் குறைவாக தானே இருக்கும். அப்படி நிறைய காரணங்களால் வந்து இழுக்கிறது. அதாவது ஃபஸ்ட் டைம் எக்ஸாமுக்கு தேவையான விஷயம் தானே நீங்கள் ஃபஸ்ட் டைமில் படிப்பீங்க. நிறைய பேர் என்ன சொன்னால் செகண்ட் டைம் விஷயங்களை ஃபஸ்ட் டைமில் பெருசாக படித்து கொடுக்குறது இல்லை, தேவைப்படாதுன்னு சொல்லி. அப்போ ஃபஸ்ட் டைமுக்கு வந்து நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு 6 மாதம், அதுக்கு ஒரு கிட்டத்தட்ட 10 மாதம் இல்லாட்டி 11 மாதம், சில இடங்களில் சில டைமில் 1 வருஷம். இப்போ எல்லாமே மாறி இல்லை போகுது. முந்தி படி பார்த்தா கிட்டத்தட்ட 11 மாதம், இப்போ படி பார்த்தா சொல்லலாது. எந்த டைமில் ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் நடக்கும், எந்த டைமில் ஓலெவல் நடக்கும், எந்த டைமில் எவ்வளோ நடக்கும் எதுவுமே தெரியாது. எல்லாம் கண்ட மாதிரி மாறி நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்கு இடையில நடக்க போகுது இல்லையா? இப்போ அவ்வளோ டைமுக்குமே அந்த 3-4 மாதத்துக்குள்ளே ஃபஸ்ட் டைம் பாடத்தை தான் என்ன செய்கிறீங்க, இழுத்து படிக்கிறீங்க. இப்போ இதே விஷயத்தை நான் வந்து படித்து தர ஸ்பீடில் பார்க்குறேன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துலேருந்து ஒரு 1.5 மாதம் அந்த அதாவது டைமை பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது மாதக்கணக்கில் சொல்ல. இப்போ வீடியோ கிளாஸ்ன்னு சொல்கிற நேரம் வந்து நாங்கள் வந்து அடுத்தடுத்த நாளும் நான் வீடியோ செய்வேன், ஒரே நாள்லேயே 2 வீடியோ செய்வேன். இப்போ அப்படி டைம் அந்த நாள் கணக்கு பார்க்கலாத. இப்போ நீங்கள் டைமை வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ டைமை கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு மேபி ஒரு மாதத்துலேருந்து 2 மாதம், எனக்கு சரியாக சொல்ல தெரியல. அந்த ஒரு கிளாஸை பொறுத்து மாறும் இல்லையா? அப்போ அந்த டைமுக்குள்ளே படித்து முடிக்கிற மாதிரி வரும். அப்போ இதை யோசிச்சு பாருங்கள், 10 மாதத்தில் படிக்கிற பாடத்தை 1.5 மாதத்தில் படிக்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்ய போகுது, கஷ்டமாக தானே இருக்க போகுது. ஆனால் வந்து நான் என்ன எதிர்பார்க்குறேன்னு சொன்னால் அதில் ஒரு நன்மையும் இருக்குது. நீங்கள் படித்தால், அதாவது புதுசாக வர ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய கேள்வி கேட்குறது. அப்போ அதால் அவங்களுக்கு சொல்கிறேன் மெயினாக படித்தால் வந்து என்னன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஆரம்பத்திலேயே நீங்கள் ஜெனரல் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி பாடங்களை நல்லா நிறைய கேள்விகளை செஞ்சு தரவாக்கி கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பின்னுக்கு வந்து லோட் சரியான மாதிரி குறையும். நீங்கள் மேபி செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்முக்குள்ள பாடங்களை கூட, மேபி செகண்ட் இயருக்குள்ள பாடங்களை கூட நீங்கள் என்ன செய்யலாம், இப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் படித்து கொள்ளலாம். அந்த ஸ்கூல் தொடங்குறதுக்கு முன்னுக்கு அந்த டைமில் நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும். நிறைய பேர் அதை நாசமாக்குறது, விளையாடுறது. இனி பாடம் எல்லாம் ஸ்லோவாக தான் போகும், கொஞ்சம் தான் படிப்பீங்க. நிறைய பேருக்கு அந்த ஆழம் விளங்குறது இல்லை. அப்போ நிறைய பேர் நினைக்கிறது இதுதான் ஏ லெவல், இவ்வளோ தான் போல், இப்படி தான் ஃபுல்லாகவே போகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் சும்மா விளையாடி தெரியுறது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் எக்ஸாமில் மார்க்ஸ் குறைஞ்சிடும், சம்டைம்ஸ் ஓரளவுக்கு எடுத்துப்பீங்க. ஆனால் வந்து செகண்ட் டேர்மில் இருந்து ஃபுல் ஸ்பீடில் போகும் எல்லாமே இல்லையா? நீங்கள் கிட்டத்தட்ட 10 மாதம் படிக்கிற அளவு அதே பாடத்தை 4 மாதத்தில் முடிக்க போகிறீங்க. அடுத்த டேர்முக்கு, அடுத்த எல்லா டேர்முக்கும் அதே மாதிரி தான் நடக்க போகுது. அப்போ பின்னுக்கு லோட் பெருசாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ அந்த லோடை நீங்கள் ஆரம்பத்திலேயே எடுத்து படிச்சிட்டிங்கன்னு சொன்னால் பின்னுக்கு ஈஸியாக இருக்கும். உதாரணத்துக்கு நான் சொல்ல போனால், நான் 2015 லெவல் எடுக்கிற நேரம் நான் வந்து ஃபஸ்ட் இயரில், அதாவது அந்த ஸ்கூல் தொடங்க முன்னுக்கே நான் செகண்ட் இயரில் உள்ள கெமிஸ்ட்ரி பாடத்துலலாம் சிலது படிச்சிட்டேன். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலாம் படிச்சிட்டேன் கிட்டத்தட்ட ஃபஸ்ட் டைம் எக்ஸாமுக்கு முன்னுக்கவே. அப்போ அதால் எனக்கு செகண்ட் இயர் வந்து சரியான ஈஸியாக இருந்தது. இப்போ அந்த மாதிரி நீங்கள்
படிக்கிறேன்னு சொன்னால் ஜெனரல் கெமிஸ்ட்ரியை 10 மாதத்துக்கு இழுத்து படித்து சரி வராதுண்ணா. நீங்கள் அது ஒரு 3 மாதம் அட்லீஸ்ட் நான் 2 மாதத்தில் செய்கிறேன்னு சொன்னால் இல்லாட்டி 1 மாதத்தில் செய்கிறேன்னு சொன்னால் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 3-4 மாதத்துலையாவது அந்த வீடியோஸை பார்த்து அதில் உள்ள கேள்விகளை செஞ்சு அதில் உள்ள டவுட்ஸை கேட்டு அதை முடிக்க பாருங்கள். எப்படியும் விளங்காட்டியும் உங்களுக்கு டவுட் கிளியரன்ஸ்னு சொல்லி போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது தானே. அப்போ அதெல்லாம் நீங்கள் அதை எடுக்கிறதுல பிரச்சனை இல்லை, எடுக்கலாம். ஆனால் வந்து அதை விளங்கிக் கொள்ளுங்கள். கூட செல்ஃப் ஸ்டடி மெத்தடில் தான் போகிறது. செல்ஃப் ஸ்டடி மெத்தடில் போகிறதால உங்களுக்கு கிளாஸை மட்டும் பார்த்து என்ன செய்யலாது, எல்லாம் விளங்கின மாதிரி எல்லா கேள்வியும் உடனே செய்கிற மாதிரி போகலாது. சரி தானே. நீங்கள் கேள்வியை செஞ்சு அதன் மூலமாக தானே என்ன செய்யணும், அந்த பாடத்தை விளங்கணும். கேள்வி செய்யணும், கேள்வி பிள்ளை விட்டு தான் விளங்கணும். சரி தானே. செய்யலாமல் போகணும். கேள்வியை செய்யலாமல் போகிற நேரம் நீங்கள் திரும்ப அந்த நோட்ஸை பார்க்கணும், திரும்ப அந்த தியரி வீடியோவை பார்க்கணும், தியரி எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்க்கணும், தேவையான டவுட்டை கேட்கணும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு இன்டராக்டிவாக படிச்சிங்கன்னு சொன்னால், பிள்ளை விட்டு படிச்சிங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு என்ன செய்யும், அது நல்ல பதியும், அதே நேரத்தில் எக்ஸாமில் நல்ல மார்க்ஸ் வரும். அடுத்தது வீடியோஸ் எப்படி செய்வேன்னு சொன்னால், இப்போ ஆரம்பத்தில் நான் ஜூம் கிளாஸ் செய்கிற நேரம் எப்படி செஞ்சேன்னு சொன்னேன், என்ன சிஸ்டமில் செஞ்சேன்னு சொன்னால், ஒரு சப்யூனிட் வைஸாக பிரிச்சு இப்போ ஒரு கிளாஸில் வந்து நடக்கும்னு சொன்னால் ஒரு கிளாஸ் முடிகிற டைமில் வந்து அடுத்த கிளாஸுக்குள்ளே தியரியை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். கடைசி ஒரு 15-20 நிமிஷத்தில் அடுத்த கிளாஸுக்குள்ளே தியரியை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அந்த வீடியோ அப்லோட் ஆகும். அடுத்தது அதுக்குள்ளே கேள்வி பிடிஎஃபை போடுவேன், நோட்ஸ் பிடிஎஃபை போடுவேன், கேள்வி பிடிஎஃபை போடுவேன். அப்போ அந்த தியரி எக்ஸ்ப்ளனேஷனையும் நோட்ஸையும் வச்சு நீங்கள் அந்த கேள்வியை செய்யணும். அப்போ அடுத்த கிளாஸ் தொடங்குகிற நேரம் என்ன செய்யும், அதில் கேள்வி எக்ஸ்ப்ளனேஷன் போகும். கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் அதில் கேள்வியில் எக்ஸ்ப்ளனேஷன் போகும். அதில் முடிவில் அதுக்கடுத்த சப்யூனிட்ட தியரி எக்ஸ்ப்ளனேஷன் போகும். அதுக்கு பிறகு அதில் நோட்ஸ், அதில் கேள்வி அப்படின்னு சொல்லி போட்டு தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கும். இப்போ வந்து நான் வீடியோ கிளாஸை பிளான் பண்ணியிருக்கிறதால நான் எப்படி செய்ய போகிறேன்னு சொன்னால், மற்ற யூனிட், அதாவது இதுக்கு முன்னுக்கு நான் கழிச்சின யூனிட் அதெல்லாம் பழைய மெத்தடில் தான் இருக்குது. சரி தானே. தியரி கேள்வி தனியாக பிரிஞ்சு இருக்காது. குறிப்பிட்ட கேள்விக்கான விளக்கமும் அதுக்கு அடுத்த கிளாஸுக்கான தியரி விளக்கமும் ஒரே வீடியோவில் இருக்கும். அந்த ஆர்டருக்கே அப்படி எப்படி இருக்குது, அந்த ஆர்டருக்கே நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் சரியாக வரும், எந்த பிரச்சனையும் இல்லை. அதிலேருந்து சின்ன ஒரு வித்தியாசமாக செய்ய போகிறேன். என்ன வித்தியாசம்னு சொன்னால், அந்த தியரி எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவையும் கேள்விக்கான விளக்கத்தையும் தனித்தனியாக உடச்சி போட போகிறேன். சரி தானே. இப்போ யூனிட் 1ல் உதாரணத்துக்கு கதோட்டு கதிர்னு எடுப்பேன். கதோட்டு கதிர் சின்ன ஒரு பகுதி, கதோட்டு கதிர் அணுக்குள் விஞ்ஞானி, அது எல்லாத்தையும் சேர்த்து எடுப்பேன். அதுக்குள்ளே தியரியை எக்ஸ்ப்ளனேஷன் நான் ஒரு தனி வீடியோவிலையும் ஒரு மேபி ஒரு 20 நிமிஷம் வீடியோ, அரை மணி நேரம் வீடியோ இருக்கலாம், 15 நிமிஷம் வீடியோ, அது அளவு பொறுத்து அது தனியாகவும். அதுக்கு பிறகு அதில் நோட்ஸையும், அதுக்கு பிறகு அதில் நீங்கள் செய்ய வேண்டிய கேள்வி நம்பர்ஸையும், தேவைண்டா டியூட்ஸ் அதெல்லாம் அதுக்குள்ளே வரும். பாஸ் பேப்பர் தான் நான் நம்பர் எழுதி போடுவேன், அதில் போடுவேன். அதுக்கு பிறகு வந்து அதில் விளக்க வீடியோ வரும். சரி தானே. அப்போ நீங்கள் அதே ஆர்டர்லேயே போனீங்கன்னு சொன்னால் சரியாக வரும். அதுக்கு பிறகு அடுத்த வீடியோவில் அதுக்கு அடுத்த சப் யூனிட்டுக்கான தியரி இந்த ஆர்டரில் தானே என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் யூனிட் 1-2 நடக்க போகுது. சரி தான். 2 செஷனாக பிரித்து தான் செய்ய வேண்டி வரும். ஒரே செஷனில் போகிறது கொஞ்சம் கஷ்டம். அப்போ நான் யூனிட் 1ம் யூனிட் 2ம் தனித்தனியாகவே பிரித்து செய்வோன்னு பார்த்தேன். சரி தானே. இப்படி தான் அது போகுது. அடுத்து வந்து நான் யாருக்காக மெயினாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு அப்புறம் காய்ச்சேன் இல்லையா, யாருக்காக மெயினாக செஞ்சதுன்னு சொன்னால், அதாவது நான் வந்து தனித்தனியாக எல்லாருக்கும் கிளாஸ் செய்கிற இல்லாதால் யாருக்கு இந்த கிளாஸ் பொருத்தமாக இருக்கும்னு சொல்லி கதைப்போம். சரி தானே. அதாவது இப்போ 25, 24, 23, 22ன்னு சொல்லி கதைக்கிறது எனக்கு பொருத்தம் இல்லாமல் இருக்கும். சம்டைம்ஸ் இன்னும் ஒரு வருஷம் போகிற நேரம் பெஞ்செல்லாம் மாறிடும். ஃபஸ்ட் இயரில் உள்ளால் செகண்ட் இயருக்கு வந்துடுறேன், செகண்ட் இயரில் ரிப்பீட் பேசுறீங்க. அதால் வந்து நான் வந்து ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்னு சொல்லியே கதைக்கிறேன் இல்லையா. இப்போ ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க, செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க, அடுத்தது செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க, ரிப்பீட் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது புதுசாக ஜாயின் ஆகின ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது புதுசாக நியூ ஏ லெவல் பேஜ் இப்போ ஓலெவல் முடிச்சுட்டு இருக்கிற ஆட்கள் இருப்பீங்க. இப்போ உள்ள சிச்சுவேஷனை வச்சு கதைக்கிற நேரம் நான் நார்மலாக யாருக்கெல்லாம் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு ரெக்கமெண்ட் பண்ணினேன். அதாவது கிளாஸ் போஸ்டர் போட்ட டைமில் செய்ய கிடைக்கல. அந்த வெப் அப்ளிகேஷன் ஒன்று செஞ்சதால் அது செஞ்சு முடிச்சே தொடங்க முடியிருந்தேன். எனக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்பட்டது, எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு. அதால் கொஞ்சம் லேட் ஆகிட்டு பிரச்சனை இல்லை, நாங்கள் இன்றைக்கி குயிக்காக செஞ்சிடலாம். நான் வந்து மெயினாக சொன்னேன் ஃபஸ்ட் இயருக்கும், அதாவது இப்போ ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறீங்க இல்லையா, உங்களுக்கு இப்போ செகண்ட் டேர்ம் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ ஃபஸ்ட் இயருக்கும் ரிப்பீட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தான் மெயினாக இந்த கிளாஸை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணினது. நீங்கள் 2 பேர்லேயும் உங்களுக்கு ஜெனரல் கெமிஸ்ட்ரியில் பிரச்சனை இருந்தால் இதை எடுத்து படிங்க. எல்லா யூனிட்டுமே அதே மாதிரி தானே இல்லையா, எல்லா யூனிட்டையுமே உங்களுக்கு எடுக்கணும் கட்டாயம் இல்லை. உங்களுக்கு பிரச்சனையான யூனிட்ஸ், உங்களுக்கு கொஞ்சம் விளங்காத யூனிட்ஸ், உங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் குறைவாக இருக்கிற யூனிட், உங்களுக்கு மார்க்ஸ் குறைய யூனிட், அந்த மாதிரி யூனிட்ஸை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்து படிக்கலாம்.
சரிதானே. இப்படி ஜெனரல் கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குமா இருந்தால் இதை எடுத்து படிக்கலாம். அந்த மாதிரி ஏற்கனவே படித்து விளங்காத ஸ்டூடெண்ட்ஸுக்காக வேண்டி தான் என்ன அதுக்கேற்ற மாதிரி தான் நான் மெயினாக ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிறேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் என்ன செய்யலாம், இதை படிக்கலாம். சரிதானே. நீங்கள் சொந்தமாக கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிங்க, டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்யலாம், தாராளமாக படிக்கலாம். நான் இதுக்கு முன்னுக்கு கிளாஸ் செய்கிற நேரம் நிறைய அப்படி ஃபஸ்ட் டைம் ஜூம் கிளாஸ் வந்து படித்த ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க. நான் செகண்ட் இயருக்கு கிளாஸ் செய்கிற டைமே சில ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் அதோட ஜாயின் ஆகி படித்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க ஆர்கானிக்கில். அவங்களும் நிறைய நல்ல இன்ட்ராக்டிவாக படித்த ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதால் நியூ ஏ லெவல் பெட்ஜும் என்ன செய்யலாம், உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் 25 பெட்ஜை நான் விருப்பம்னு சொன்னால் ஜாயின் ஆகி பார்க்கலாம். ஃபுல்லாக ஜாயின் ஆக கஷ்டம்னு சொன்னால் நீங்கள் ஒரு செஷன் மட்டும் யூனிட் 1 மட்டும் ஜாயின் ஆகி பார்க்கலாம். செட் ஆகுனா பிறகு ரெண்டாவது யூனிட்டுக்கும் ஜாயின் ஆகலாம். சரி தானே. மெயினாக எதுக்காக இந்த 2 பேருக்கும் நான் இது சொல்கிறேன்னு சொன்னால், ஃபஸ்ட் இயரில் வந்து நிறைய பேர் வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் எக்ஸாமில் சம்டைம்ஸில் விளங்கும் இல்லையா, நீங்கள் வந்து ஒழுங்காக படிக்க இல்லை அப்படின்னு சொல்லி விளங்கும். அதாவது நிறைய பேர் வந்து அந்த பிழையை விடுறது, முக்கியமாக ஜெனரல் கெமிஸ்ட்ரியில் ஆரம்ப பாடமே ஓலவல் மாதிரி நினச்சி விளையாட்டில் அப்படியே விட்டுடுறது. அப்புறம் அதே பாடத்தை திரும்ப படிக்கிறதுக்கு டைமும் கிடைக்கிறது இல்லை உங்களுக்கு. திரும்ப அடுத்த பெட்ஜோடு சேர்ந்து படிக்கிறதுக்கும் இன்னும் அந்தளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது, அது ஸ்லோவாக போகுமே. அப்போ உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் பிரயோசனமாக இருக்கும். கொஞ்சம் டைமில் முக்கியமான விஷயங்களை வந்து விளங்கி எடுத்துக்கொள்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஜெனரல் கெமிஸ்ட்ரி வந்து யூனிட் 1 ஆகவே முக்கியமான பாடம். கெமிஸ்ட்ரியில் உள்ள ஆக முக்கியமான பாடம்னு சொன்னால் நான் யூனிட் 1, 2, 3 தான் சொல்லுவேன். கெமிஸ்ட்ரியில் உள்ள ஆக முக்கியமான பாடங்கள் வந்து யூனிட் 1, 2, 3 இது 3ஐயும் நீங்கள் கட்டாயமாக தரோவாக விளங்கினா தான் உங்களுக்கு பின்னுக்கு கெமிஸ்ட்ரி படிக்கிறது லேசாக இருக்கும், இல்லாட்டி கஷ்டப்படுவீங்க. சரி தானே. அப்போ சில பேர் வந்து ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் நினச்சிக்கலாம், இப்போ ஜெனரல் கெமிஸ்ட்ரி தானே படிச்சுக்கிறோம், அது முன்னுக்குள்ள பாடம், இனி முக்கியமான பாடமெல்லாம் நிறைய மார்க்ஸ் வர பாடமெல்லாம் பின்னுக்கு தான் வரப்போகுது, அதால் இதை கொஞ்சம் சமாளிச்சுட்டு போவோம் அப்படி இருந்தீங்கன்னு சொன்னால் பின்னுக்கு நீங்கள் பிறகு நிறைய கஷ்டப்படுவீங்க. யூனிட் 1, 2, 3 எல்லாமே அதுக்குள்ள யூனிட் 1, 2வும் வருதுண்ணா முக்கியமான படம், முக்கியமான படம். அதால் உங்களுக்கு அப்படி ஏதாவது இன்னும் தரவோ இல்லை 100% இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இந்த கிளாஸ் எடுக்கிறத நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் போவீங்கன்னு சொன்னால், நான் சொன்ன ஆர்டரில் நான் சொன்ன மெத்தடில் நான் சொன்ன மாதிரி கேள்வியில் செஞ்சு டவுட்டை கிளியர் பண்ணிட்டு போவீங்களேன்னா உங்களுக்கு கடைசி முடிகிற டைமில் நல்ல ஒரு தரவாக வரலாம். சரிதானே. வீடியோ மட்டும் பார்த்து சரி வராது, எல்லா விஷயத்தையுமே நீங்கள் செய்யணும். சரிதானே. அடுத்தது வந்து ரிப்பீட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெயினாக கதைச்சேன். ரிப்பீட் ஸ்டூடெண்ட்ஸ் திரும்ப நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. 22 பேஜுக்கு இன்னும் ரிசல்ட்ஸ் வரையில, இப்போ அடுத்த மாதம் ரிசல்ட்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லிக்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து சம்டைம்ஸ் ஃபஸ்ட்டில் இருந்தே ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணணும், ஃபஸ்ட்டில் இருந்தே ஃபுல்லாக படிப்போம்னு நினச்சிப்பீங்க. சில பேருக்கு கொஞ்சம் மறந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது ஹெல்ப்பாக இருக்கும். திரும்ப எல்லாத்தையும் ரிப்பீட் பண்ணுறதுக்கும் திரும்ப ரிவைஸ் பண்ணிக்கொள்றதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ மெயினாக நான் கிளாஸ் செய்கிறது யாருக்காக சொன்னால், இப்போ ஃபஸ்ட் இயருக்கும் அதாவது 24 பேஜுக்கும் ரிப்பீட் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 21, 22 பேஜில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தான் இந்த மெயினாக செய்கிறேன். செகண்ட் இயருக்கு நான் ஏன் இதை ரெக்கமெண்ட் பண்ண இல்லைன்னு சொன்னால், உங்களுக்கு வந்து இப்போ எக்ஸாமுக்கு இன்னும் மேபி ஒரு 5-6 மாதங்கள் தான் இருக்குது எல்லாம். அப்போ வந்து உங்களுக்கு இப்போ ஜெனரல் கெமிஸ்ட்ரி படிக்கிறது வந்து அவ்வளோ நல்ல இல்லை. உங்களுக்கு ஜெனரல் கெமிஸ்ட்ரி ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, இப்போ நிறைய லோடில் இருப்பீங்க. இந்த டைமில் நீங்கள் இந்த பாடத்தையும் எடுத்து இதையும் வீடியோ பார்த்து படிக்கிறது பெருசாக டைமும் கிடைக்காது உங்களுக்கு. அதனால் எடுக்கிறேன்னு சொன்னால் நல்லா யோசித்ததுக்கு பிறகு எடுங்க. சும்மா எடுத்துகிட்டு பார்க்காம சும்மா வைக்கிறதுல பிரயோசனம் இல்லை. அது எப்போயுமே இருக்கும் உங்களுக்கு. அதாவது நீங்கள் செகண்ட் செய்கிறேன்னு சொன்னாலும் அது தொடர்ச்சியாக இந்த வீடியோ இருக்கும், தேர்ட் செய்கிறேன்னு சொன்னாலும் இருக்கும். சரி தானே. ஃபீஸ் கட்ட தேவையில்லை, அப்படியே தொடர்ந்து உங்களுக்கு தருவோம். ஆனால் வந்து உங்களோட டைமை சேவ் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். முக்கியமாக வேறு பாடங்கள் நிறைய படிக்க இருக்கிறதால யூனிட் 1, 2க்கு நீங்கள் பெருசாக டைம் செலவழிக்க தேவையில்லை இப்போ. அதால் நீங்கள் எடுக்கிறது ரெக்கமெண்ட் பண்ணல. அப்படி இல்லை, நீங்கள் வந்து இப்போது எப்படியும் இந்த முறை ஹை லெவல் ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுல நம்பிக்கையில் ஓரளவு தான் எடுப்பேன், செகண்ட் எப்படியும் செய்ய தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் எடுத்து என்ன செய்யலாம்னு சொன்னால், செலக்டட் சப் யூனிட்ஸை மட்டும், முக்கியமான 1-2-3 சப் யூனிட்ஸை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு எக்ஸாமில் கூட மார்க்ஸ் எடுக்கிறதுக்கான விஷயங்களை மட்டும், லூஸ் கட்டமைப்பு வரைகிறது அந்த மாதிரி விஷயங்களில் பிரச்சனை இந்த அடுத்து பார்த்துட்டு வச்சு நீங்கள் ரிப்பீட் செய்கிற நேரம் மிச்சம் ஃபுல்லாக திரும்ப பார்க்கலாம். அப்படி செய்கிறேன்டா எடுங்க. மற்றபடி நீங்கள் எடுக்கிறது அவ்வளோ நல்லமில்லை. மெயினாக இவங்க 2 பேருக்காக செய்கிற நியூ ஏ லெவல் பேட்ச் விருப்பம்னா உங்களுக்கு எடுக்கலாம். சரி தானே. விருப்பம்னா எடுக்கலாம், எடுக்கிறே நல்லம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் செல்ஃபாக ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும். சரி தானே. அதில் நிறைய நல்ல விஷயம் இல்லை. நீங்கள் ஒரு 3-4 மாதத்தில் ஜெனரல் கெமிஸ்ட்ரி 1, 2 முடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் பின்னுக்கு உள்ள பாடங்களை முன்னுக்கு படிக்கலாம். இதிலேயே நிறைய கேள்விகளை செஞ்சு தரவாகலாம். ஃபஸ்ட் டைம் எக்ஸாமுக்கு முன்னுக்கு நிறைய எக்கச்சக்கமான கேள்விகளை செஞ்சு நீங்கள் நல்லா தரவாகி ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் போகலாம். ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் நெருக்கிட்டு சிலபஸை முடிக்கிறத விட
யூனிட் 3 நீங்கள் நேரத்தோட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். யூனிட் 3யும் நீங்கள் இப்போவே ஸ்டார்ட் பண்ணலாம். யூனிட் 1, 2க்கும் 3க்கும் சம்மந்தம் இல்லை. இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து படிக்கிறது. இதுக்கு பிறகு தான் இதை படிக்கிறது. ஆனால் இதுக்கு அப்படி இல்லை. யூனிட் 3 வந்து நீங்கள் வந்து ஆரம்பத்திலேயே ஸ்டார்ட் பண்ணலாம். சரி தானே? புதுசாக வந்த ஸ்டூடெண்ட்ஸுக்காக சொல்கிறேன். நீங்கள் யூனிட் 3 கெமிக்கல் கேல்குலேஷனையும் இப்போயே ஸ்டார்ட் பண்ணி ரெண்டையும் பெரலலாக படிக்கவும் மேலும். சரி தானே? ஜெனரல் கெமிஸ்ட்ரியும் கெமிக்கல் கேல்குலேஷனும் நீங்கள் பெரலலாக படிக்கிறது நல்லம். யூனிட் 3யே பின்னுக்கு படிப்போண்டு வைக்கிறத விட. சரி தானே? யூனிட் 3 வந்து கெமிஸ்ட்ரியாக முக்கியமான பாடம்னா ஒரு பாடத்தை சொல்கிறேன்னா யூனிட் 3 தான் சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் இப்போயே படிக்க தோங்க. அதில் ப்ராக்டிஸ் கூட தேவை யூனிட் 3ல். அதனால் நீங்கள் ரெண்டையும் பெரலலாக தொடங்கினாலும் பரவாயில்லை. இல்லாட்டி நீங்கள் மற்ற கிளாஸஸில் நீங்கள் யூனிட் 1, 2 ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இது தேவையில்லைன்னு சொன்னால் உங்களுக்கு யூனிட் 3 என்னோடய கிளாஸில் எடுத்து அதை படிக்கலாம். சரி தானே? யூனிட் 3 மெயினாக நல்லா படித்துக்கொள்ள சொல்லி நிறைய ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் அடிக்கடி சொல்கிறது, நிறைய வாய்ஸ் நோட்ஸும் போடுறது. இப்போ ரீசெண்டாக போடுபடையில் அதில் புதுசாக வர ஸ்டூடெண்ட்ஸுக்காக வேண்டி இந்த வீடியோவில் நான் அதை சொல்கிறேன். யூனிட் 3 வந்து ஆக முக்கியமான பாடம். நிறைய பேர் விடுற பாடம், நிறைய பேர் கவனிக்காத பாடம். சின்ன பாடம் நினச்சி விடுறது. ஆனால் இது பிரச்சனையாகிடுச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு யூனிட் 3 பின்னுக்கு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஃபுல்லாகவே கஷ்டமாகும். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி தான் கிட்டத்தட்ட கெமிஸ்ட்ரி கூட மார்க்ஸ் வர பாடம். அது படிக்கிறதுக்கு உங்களுக்கு யூனிட் 3 கெமிக்கல் கேல்குலேஷன் தரவாக இருக்கணும். சரி தானே? இன்ஆர்கானிக்கில் ஒரு பகுதிக்கும் உங்களுக்கு யூனிட் 3 தேவைப்படும். ஃபஸ்ட் இயருக்கு, அதாவது இப்போ வந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ செய்ய இருக்கேன். அதில் நான் தரவாக கதைக்கிறேன். இந்த இடத்துல ஜஸ்ட் அதை தொட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு போகிறேன். 36 நிமிஷம் போய்த்துதுண்ணா. அடுத்து சரி, அப்போது கிளாஸ் அந்த மெத்தட் அந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சுது. இப்போ நம்ம ஜெனரல் கெமிஸ்ட்ரின்னு சொல்கிற விஷயத்துக்குள்ள வரும். இன்னொரு அதில் பெருசாக இல்லை, நாங்கள் பாடமாக படிக்க போகிறதால இப்போ கதைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. என்ன சப்யூனிட்டி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். அதை பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு இந்த வீடியோ முடியுது. வீடியோ சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருக்குது, நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன், இன்னும் ஜெனரல் கெமிஸ்ட்ரியை பற்றியோ இல்லாட்டி கிளாஸ் சம்மந்தமான விஷயங்களை பற்றியோ ஏதாவது தெரியும்னு சொன்னால் எனக்கு டிரெக்டாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்கலாம். சரி தானே? அட்மின் நம்பருக்கு அந்த விஷயங்களை மெசேஜ் பண்ண வேணாம், என்னோடய பர்சனல் நம்பருக்கு பண்ணுங்கள். சரி தானே? கிளாஸ் ஜாயின் ஆகிற விஷயம், ஃபீஸ் விஷயம், பேங்க் விஷயம், அந்த மாதிரி ஆப் விஷயம், அதில் பாஸ்வேர்ட் மாத்திர டிவைஸ் அந்த மாதிரி விஷயங்களை அட்மினை கான்டாக்ட் பண்ணுங்கள். புது யூனிட் ஜாயின் ஆகிறது இல்லாட்டி பழைய யூனிட் ரீஆக்டிவேட் பண்ணி எடுக்கிற விஷயம்லாம் அட்மின் செய்கிறது. இந்த மாதிரி விஷயங்களில் உள்ள டவுட்ஸ், பாடங்களில் உள்ள டவுட்ஸ், கிளாஸ் எப்படி நடக்க போகிறங்கிற ஃபியூச்சர், இந்த மாதிரி இப்போ நான் கேட்குற ஜெனரலான விஷயங்கள் வந்து என்னையே கான்டாக்ட் பண்ணுங்கள். சரி தானே? இப்போ நாங்கள் ஜெனரல் கெமிஸ்ட்ரிக்கில் போவோம். இப்போ ஃபஸ்ட் இயர் அந்த புதுசாக வந்த ஸ்டூடெண்ட்ஸுக்காகவும் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்காகவும் விளங்குறதுக்காக சொல்கிறேன். கிட்டத்தட்ட நீங்கள் ஜெனரல் கெமிஸ்ட்ரியை 10 மாதம் படிக்கிறதுக்கு பின்னுக்கு உள்ள பாடங்கள் எல்லாம் சரியான ஸ்பீடாக படிப்பீங்க நீங்கள். சரி தானே? அதாவது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மாதிரி பாடங்கள், முக்கியமாக ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி மாதிரி பாடம் வந்து பின்னுக்கு செகண்ட் இயரில் சரியான ஸ்பீடாக படிப்பீங்க. அது நிறைய இடத்துல அப்படி தானே இல்லையா? நிறைய கிளாஸஸில் வந்து முன்னுக்கு வந்து ஸ்லோவாக பேசிட்டு பின்னுக்கு அவசரமாக ஓடுறது. அப்படி செய்யக்கூடாதுண்ணா. முக்கியமான பாடத்துக்கு தான் கூட டைம் எடுக்கணும். ஆனால் வந்து ஆரம்பத்தில் நான் ஏற்கனவே சொன்ன காரணங்களுக்காக வேண்டி முன்னுக்கு ஸ்லோவாக போகிறது தான். உதாரணத்துக்கு நீங்கள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எடுத்தால் கிட்டத்தட்ட அது ஜென்ரல் கெமிஸ்ட்ரியை விட 2 மடங்கு பெரிய பாடம். அதே நேரத்தில் மார்க்ஸும் கிட்டத்தட்ட 2 மடங்கு கூட. இதில் ஒரு 12, 13 மார்க்ஸுக்கு கேள்வி வருதுன்னு சொன்னால் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 24, 25 மார்க்ஸுக்கு கேள்வி வரும். கிட்டத்தட்ட கண்டென்ட்டும் கிட்டத்தட்ட டபுள். அதே மாதிரி 1.5 மடங்கு சொல்லலாம், 2 மடங்கு சொல்லலாம். மார்க்ஸும் டபுளாக வருது. ஆனால் வந்து நீங்கள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கிட்டத்தட்ட எவ்வளோ நாளைக்கு படிப்பீங்க? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மேபி ஒரு இடத்த பொறுத்து மாறும். மேபி ஒரு 4லேருந்து 6 மாதத்துக்குள்ளே படிப்பீங்க. ஆனால் கிட்டத்தட்ட இதை விட 2 மடங்கு பெரிய பாடம்னு சொல்லலாம். இதே ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி எடுப்போம். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி எடுத்தீங்கன்னு சொன்னால் ஜெனரல் கெமிஸ்ட்ரியை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு பெரிய பாடம். அதில் கிட்டத்தட்ட 30, 35, 40, 35 மார்க்ஸ் கிட்டத்தட்ட வாரதுக்கான பாடம். சரி தானே? அப்போ அதையும் நீங்கள் இதே அளவில் தான் படிப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்குள்ள தான் அதையும் படிப்பீங்க. அப்போ கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்கள், ஜெனரல் கெமிஸ்ட்ரியையும் நீங்கள் 10 மாதத்தில் படிக்கிறீங்க. கிளாஸில் ஸ்கூலில் ஒரு 3-4 மாதத்தில் படிப்பீங்க மேபி. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை வந்து நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம் ஆகவே பின்னுக்கு போனால் மேபி 5 மாதத்தில் கூட நீங்கள் படிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சம்டைம்ஸ் சில பேர் 4 மாதத்தில் எல்லாம் ஓடி முடிக்கிறது கடைசி டைமில் கொண்டு போய்த்துட்டு. எலக்ட்ரோவையும் சேர்த்து கதைக்கிறேன், கைனடிக்ஸ், ஈக்குவிலிபிரியம், எலக்ட்ரோ எல்லாத்தையும் சேர்த்து கதைக்கிறேன். சரி தானே? ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரின்னு சொல்கிற நேரம். அப்போ வந்து நான் எதை ரெக்கமெண்ட் பண்ணேன், நீங்கள் ஹை லெவலில் நல்ல ஐலண்ட் ரேங்க் அந்த மாதிரி எதிர்பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி 10 மாதத்துக்கு ஜெனரல் கெமிஸ்ட்ரி இழுத்து படித்து சரி வராது. நீங்கள் செல்ஃபாக படித்து நேரத்தோடைய ஒரு 3 மாதத்துக்கு எல்லா சாப்டரையும் க்ளோஸ் பண்ணி நீங்கள் பின்னுக்குள்ள பாடத்தை எடுத்து படிங்க. சரி தானே? எடுத்து படிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பின்னுக்கு லேஸ் ஆகும். அந்த லோடை குறைச்சி சரியான ஒரு அளவில் பிரியும் இல்லையா? சரியாக பேலன்ஸ் ஆகும் முன்னுக்கும் பின்னுக்கும். இல்லாட்டி பின்னுக்கு கஷ்டமாகும். பிறகு அந்த பாடமெல்லாம் கஷ்டமானது போகிறோம், அதை படித்து கிளியர் பண்ணுறதுக்கு டைமும் இருக்காது. அப்போ நீங்கள் அடுத்து ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வீங்க? செகண்ட் செய்ய பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பீங்க. சரி தானே?
அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவில் கதைக்கிறேன். இப்போ நாங்கள் ஜெனரல் கெமிஸ்ட்ரி